بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله، إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் துதித்தும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் முன்னால் ஹுத்பத்துல் மஸ்னூனாவிற்கு பிறகு ஓதி காண்பிக்கப்பட்ட இறை வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜுமர் எனும் சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள்: குல், நபியே நீர் கூறுவீராக. எந்த மக்களை பார்த்து எந்த மக்களும் கூறுவீராக என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனம் ரீதியாக தன்னுடைய அருள் எந்த அளவுக்கு விசாலமானது, எந்த அளவிற்கு அல்லாஹுடைய இந்த ரஹ்மத் எந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையானது, எந்த அளவுக்கு ஆறுதல்கள் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துவார். அல்லாஹ் சொல்லுவான்: நபியே கூறுவீராக, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், மனிதர்களில் தனக்கு தானே அதிகமாக தீங்கிழைத்துக் கொண்டவர்கள், தன் மீது அநியாயங்களை அதிகமாக செய்து கொண்டவர்கள், பாவங்களை மட்டுமே அனுதினமும் செய்யக்கூடிய அந்த மக்களை பார்த்து நபியே சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை: யா இபாதி, என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துடைய ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிச்சிருக்கிறானோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. நம்முடைய இன்னைக்கான ஜும்மாவுடைய விஷயங்களை பொதுவாக புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கு முஃமின்களை அவனுக்கு பிடித்த நபர்களாக சொல்லுவானோ, எங்கு ஈமான் கொண்டவர்களை அவனுக்கு பிடித்த மக்களாக சொல்லுவானோ, எங்கு நல்லறங்கள் புரியக்கூடிய மக்களை தனக்கு விருப்பமான மக்களாக சொல்லுவானோ, எந்த சொர்க்க வசனத்தை, சொர்க்கத்துடைய சுப செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய உயர்ந்த குணங்கள் கொண்ட மக்களுக்கு வழங்கியிருக்கிறானோ, அவர்கள் எல்லோரும் பார்க்கும் சமயத்தில், அவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு முன்னிலையில் நபியின் வாயிலாக அல்லாஹ் தெரிவித்த விஷயங்கள், தனக்குத்தானே பாவங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அடியான் என்ற வார்த்தைகளை கொண்டு சொல்லியிருப்பான். இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் பொழுது சுப்ஹானல்லாஹ், கண்கள் கிடையாது, உள்ளங்கள் கரையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்கள் செய்யக்கூடிய பாவிகளை
அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் வெறுக்கின்ற விஷயங்களை செய்யக்கூடிய பாவங்கள் செய்யக்கூடிய நபர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அடியார்கள் நினைச்சிருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், எவ்வளவுதான் பாவங்கள் அதிகமாக செய்திருந்தாலும் சரி, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருளின் மீது உள்ள நம்பிக்கை நீங்கள் ஒருபோதும் இழக்க வேண்டாம். ஏன் இழக்கக்கூடாது? அல்லாஹ் காரணத்தையும் சொல்லிக் கொடுப்பான். இன்னல்லாஹ், எந்த இறைவனுடைய அருளை நீங்கள் இழக்கக்கூடாதுன்னா அப்படிப்பட்ட இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ், நிச்சயமாக அந்த அல்லாஹ் இருக்கிறானே, யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நீங்க பாவங்கள் எவ்வளவுதான் பெருசா பண்ணாலும் சரி, எத்தகைய பெரிய பெரிய பாவங்கள் செய்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், மக்கள் மத்தியில பகிரங்கமா செய்யக்கூடிய பாவங்களா இருக்கட்டும், தன்னந்தனி அறைக்குள்ள செய்யக்கூடிய பாவங்களா இருக்கட்டும், அல்லாஹ் எல்லா விதமான பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவனா இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தான் மன்னிப்பவனா இருக்கிறான். நம் மீது அருள் மிகுந்த பார்வையை செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தின் வாயிலாக நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அருள் மிக விசாலமானது. எங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சொர்க்கம் நல்ல நபர்களுக்கு கிடைக்குமோ, அதே போல் அல்லாஹ்வுடைய அருளும் சுப்ஹானல்லாஹ் எல்லா மக்களுக்கும் பொதுவாக கிடைக்கும். எங்க ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்த ஒவ்வொருவருக்கும் சுவர்ணத்தினுடைய உறுதியா இருக்குமோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் நாளை மறுமையிலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு ஏமாற்றம் அடையாத வாழ்வை கண்டிப்பா சந்திப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி உலக மக்களுக்கு தெரிவிக்கும் பொழுது, அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சிக்க விரும்பும் பொழுது அதிகமாக மக்கள் விரும்புவது குர்ஆனை ஓதி, குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்வை அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும், குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் விஷயங்களை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். நபியுடைய வாழ்க்கை குர்ஆனை விளக்குவதா இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள் எந்த அல்லாஹ்வுடைய பேச்சை படிக்க இருக்கிறோம், அந்த அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீனா இருக்கான். அந்த ரப்புல் ஆலமீனுடைய குணங்களை விவரிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய முதல் பக்கத்துல ரப்புல் ஆலமீனுடைய குணங்களை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ் நமக்கு அவருடைய அருள் மிகுந்த வார்த்தைகளை கொண்டுதான், பேர்களை கொண்டுதான் எடுத்து காமிச்சிருப்பான். எப்படி சூரா ஃபாத்திஹாவுடைய ஆரம்ப வசனம் எடுத்துக்கலாமே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய புகழ் இங்க சொல்லப்படுது. இந்த ரப்புல் ஆலமீன் யாரு? அல்லாஹ் அடுத்து சொல்லி கொடுப்பான், அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அறிமுக தன்மைகளாக உலக மக்களுக்கு, குர்ஆன் ஓதக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் எடுத்துரைக்க விரும்பியது அல்லாஹ்வுடைய விசாலமான அருள்களை பற்றி. அல்லாஹ்வுடைய அருள்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தை எடுத்துக்கலாமே. பொதுவாக இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில எந்த ஒரு மதிப்பும் இல்லாத ஒன்று. இந்த உலகத்திற்கு அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. நபி அழகா சொல்லி கொடுப்பாங்க, லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்துடைய மதிப்பு ஜனாஹ பஊதத்தி, ஒரு கொசுவினுடைய ரெக்கை அளவாவது இந்த உலகத்துக்கான மதிப்பு அல்லாஹ் கிட்ட இருக்கும் அப்படின்னா, மா ஸகா மின்ஹா காஃபிரன் ஷுர்பதமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல உள்ள எந்த ஒரு காஃபிருக்கும் கூட அல்லாஹ் ஒரு மடக்கு தண்ணீரை கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய விசாலமான அருள் நமக்கு கண்கூடா பார்க்க முடியுது. அல்லாஹ் இந்த உலகத்துல எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறானோ, கஷ்டங்களால் சூழ்ந்த வாழ்வா இருந்தாலுமே சரி நிம்மதியான வாழ்க்கை கொடுத்திருக்கிறானோ, நம்மளோடு பகிரக்கூடிய, நம்மோடு உறவாடக்கூடிய அந்த காபிர்கள், அந்த முஸ்லிம்கள், அவங்களுக்குமே கூட அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சிக்கிட்டு தானே இருக்குது. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய பாவங்களின் காரணத்தினால, இந்த நம்முடைய செயல்பாடுகள் காரணத்தினால நம்முடைய வாழ்க்கை நமக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னா, நம்முடைய நன்மைகளை விட பாவங்கள் எண்ணற்ற அளவுக்கு அதிகமா இருக்குதா இல்லையா? நம்ம நன்மைகள் அதிகமா செய்யறதை விட பாவங்கள்ல தான் மூழ்கி கிடக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கடமையாக்குன ஐவேளை தொழுகையை கூட சரிவர சொல்ல முடியாத மக்களாக இன்னைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இத்தகைய விசாலமான பூமியில அல்லாஹ் நமக்கு கடமையாக்குன விஷயங்களை கூட செய்ய முடியாம இருக்கிற நாம் ஒரு பக்கம், அல்லாஹ்வுக்கு எந்த விஷயம் செய்தால் ஒரு காலம் பிடிக்காதோ, எந்த விஷயத்தை செய்து கொண்டு அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்காமல் இருப்பானோ, அப்படிப்பட்ட ஷிர்கை செய்யக்கூடிய மக்களும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நபர்களுடைய பாவங்களை கொண்டு அவங்களுக்கு வாழ்க்கைய விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னா
கண்டிப்பா எதுவுமே கிடைக்காது அவங்களுக்கு. எப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாடி, இந்த மனிதர்களை படைப்பதற்கு முன்னாடி, இந்த வானங்கள் பூமியை படைப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு நீதியை கொண்டு வந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிதி ஏற்படுத்திக்கிட்டான். நமக்கு வெளிப்படையா நபி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், நபி சொல்லி கொடுப்பாங்க வார்த்தைகளை. சபகத் ரஹ்மத்தி கதபி, என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது. என்னுடைய அருள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது. இதற்கான அடையாளம் தான் இந்த உலகத்துல மக்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுப்படுத்தக்கூடிய பாவமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்குமே கூட நல்ல நிம்மதியான சுகமான வாழ்க்கையை வாழ கொடுக்கிறதுக்கான பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதன் மூலமா இதுவும் தெரிஞ்சுக்க முடியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகம் ரீதியாக தன்னுடைய அருளை, விசாலமான அருளை ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவாக குறிப்பிட்டு கொடுத்திருக்கான். நாளைக்கு மறுமையிலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள் நமக்கு விசாலமாக கிடைக்கும். அந்த மறுமையில முஸ்லிம்களுக்கு தவிர, உண்மையான முஃமின்களுக்கு தவிர எந்த மக்களுக்கும் அந்த அருள்ல ஒரு பங்கும் கூட கிடைக்காது புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இந்த ரஹ்மத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் இருக்குது இல்ல, இந்த அருள் மிகுந்த பார்வைகளை பார்க்கிறது, அருள் மிகுந்த வழக்கங்கள் நடைமுறையில கொண்டு வருவது, இந்த இரக்க குணம் கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச குணங்கள்ல ஒண்ணு, அல்லாஹ்விற்கு பிடிச்ச குணங்களில் ஒன்று. இதனாலேயே நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய தன்மைகள் சம்பந்தமாக. அல்லாஹ் எப்படிப்பட்ட மக்களுக்கு அருள் புரிகிறான், அல்லாஹ்வுடைய அருள் எந்த மக்களுக்கு கிடைக்கும் நபி சொல்லி கொடுத்தாங்க. அர்-ராஹிமூன், மக்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டக்கூடியவர்கள், மக்களுக்கு மத்தியில் அருள் புரியக்கூடியவர்கள். யர்ஹம்ஹுர் ரஹ்மான், அவர்களின் மீது ரஹ்மானான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவான். அப்ப நபி இதோடு சொல்லி கொடுத்தாங்க, இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் மீது இரக்கம் காட்டுங்கள். இதற்கு விளைவு என்ன கிடைக்கும்? யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது நீங்க இரக்கம் காட்டினால் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அப்ப இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச குணமாக இருக்குது. இந்த குணங்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி காண்பிப்பான். நபியும் சொல்லி கொடுத்தாங்க, எதுகுல் ஜன்னஹ், சொர்க்கத்துக்கு ஒரு கூட்டம் நுழையும், ஒரு மக்கள் நுழைவாங்க, ஒரு சிகாபிகள் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. எப்படி இருப்பாங்க? அஃபிதத்துஹும், அவருடைய உள்ளங்கள் இருக்குது இல்ல, மித்லு அஃபிதத்தி தய்ர், பறவைகளின் உள்ளங்களை போன்றிருக்கும். இதன் மூலமாக நபி சொல்லி கொடுப்பாங்க, எந்த நபர்கள் இரக்க குணம் கொண்டிருப்பார்களோ, மென்மையான குணம் கொண்டிருப்பார்களோ, கடினமான வார்த்தைகளை கொண்டு, கடினமான நடவடிக்கைகளை கொண்டு உறவாடாமல், அதற்கு நேர்மாறாக இரக்க குணத்தோடு, நல்ல தன்மையினால், மென்மையான வார்த்தைகளோடு யார் மக்களோடு உறவாடுவார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்காக வேண்டிய இந்த தன்மைகள் கொண்ட சுவனவதிகளுக்கு இடம் வச்சிருக்கான்னு சொல்லி கொடுப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய சிறப்பித்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு இதை பத்தி பேசுறோமோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி பேசுறோமோ, அல்லாஹ்வுடைய அருள் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விசாலத்தை கொண்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு அருளினால் ரொம்ப பெரிய விசாலமான உள்ளம் கொண்டவனா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா, பொதுவா எடுத்துக்கலாமே, ஒரு காலங்காலமாக 40-50 வயசு வரைக்கும் இந்த பாவங்களால் செய்து வந்த மனிதர்கள் இருக்குதான் போறாங்க, இருக்கதான் செய்யறாங்க. எப்படி குழந்தையிலிருந்து பெரிய வயசு அடையிற வரைக்கும் தொழுகையின் பக்கம் ஒரு நேரம் கூட கால் ஒரு எடுத்து கிடையாது, எந்த ஒரு நல்ல அமலின் பக்கம் ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது. இப்படிப்பட்ட மனிதர்களும் கூட ஒரு கட்டத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் வருந்தி தௌபா கேட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தனை ஆண்டு காலம் தன்னுடைய வாலிபத்தையே முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்த விஷயங்களில், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செலவழித்த போதிலும் சரி, நாம வருந்தி அல்லாஹ் கிட்ட 2 வார்த்தை பேசுறோம் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 2 வார்த்தைகளுக்கு கொடுக்கிற மதிப்பு என்ன? சுப்ஹானல்லாஹ், முன் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருந்தார். சுப்ஹானல்லாஹ். இது நபியுடைய ஹதீஸ்களை தாராளமாக பார்க்க முடியும். ஒரு சஹாபி வருவாங்க, ரொம்ப வயது முதிர்ந்த சஹாபி, சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுவாரு, எந்த அளவுக்கு முதியவர் அப்படின்னா அவருடைய கண் இமைகள் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, கண் இமைகள் தொங்கிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ரொம்ப வயது முதிர்ந்த சஹாபியா இருந்தாங்க. வந்தாங்க நபி கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில
எந்த ஒரு சிறிய பாவத்தையும் சரி, எந்த ஒரு பெரிய பாவத்தையும் சரி விடாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஒரு மனிதர் எல்லா பாவங்களையும் பண்ணிட்டான். எந்த ஒரு சின்னது பெருசு எதுவும் கிடையாது, எல்லா பாவங்களையும் பண்ணிட்டான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா? அப்ப நபி சொன்னாங்க, அதாவது எந்த ரீதியா கொஸ்டின்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள பத்தி கேட்கிறாங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப பாவங்கள் வாழ்க்கையில பண்ணிட்டேன், இந்த அளவுக்கு கடைசி கட்டத்துல இப்ப இருக்கிறேன், கையில தடி வச்சு நின்றுட்டு இருக்கிறேன், இந்த அளவுக்கு நான் தள்ளப்பட்ட பிறகு, இந்த அளவுக்கு வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தில் நிற்கும் பொழுது, கபருடைய வாயில நிற்கும் பொழுது, இப்ப என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்கள் ஞாபகம் வருது. எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எந்த ஒரு பாவத்தை இஸ்லாம் தடுக்குதோ அந்த எல்லா பாவத்தையும் பண்ணிட்டேன். அல்லாஹ் மன்னிப்பானா? அப்ப நபி கேட்டாங்க, ஹல் அஸ்லம், நீங்க இஸ்லாம் ஏத்திருக்கீங்களா? நீங்க கலிமா சொல்லிருக்கீங்களா? முஸ்லிமா இருக்கீங்களா? அப்ப அதே இடத்தையும் கலிமா சொன்னாங்க. அங்கேயும் சொன்னாங்க, ஆமா ரசூலுல்லாஹ், இந்த சாட்சியங்கள் நான் நம்பிக்கை இருக்கிறேன், முஸ்லிமா தான் இருக்கிறேன், உங்க முன்னாலேயும் சொல்றேன்னு சொல்லி கலிமா சொல்லியிருப்பாங்க. அப்ப நபி சொல்லுவாங்க, இனி கவலைப்படாதீங்க, நீங்க போங்க, இனி நீங்க நல்ல அமல்கள்ல உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, நல்ல அமல்கள்ல ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாத்துவான். எப்படி? உங்களுக்கு முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாத்துவான். சுப்ஹானல்லாஹ். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு தாங்க முடியல. பதில் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், நான் மிகப்பெரிய பாவங்கள் நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்? என்னுடைய பாவங்கள் உலக மக்கள் எல்லாரும் மீதும் பகிரப்பட்டால் இந்த உலக மக்கள் அனைவருமே நாசமாயிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பாவங்கள் பண்ணியிருக்கேன். இவ்வளவு பெரிய பாவங்கள் பண்ணியிருக்கேன், எனக்கு அல்லாஹ் ரஹ்மத் கிடைக்குமா? நபி சொன்னாங்க, நாங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாவங்கள் நீங்க பண்ணினாலுமே சரி, இனி நீங்க உங்க நல்ல விஷயங்களின் பக்கம் நீ கொண்டு போறீங்க அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பா உங்க பாவங்களை நன்மைகளாக மாற்றுவாங்க. இதை கேட்ட உடனே தாங்க முடியல. அல்லாஹ் மிகைப்படுத்துறான், தக்பீர் சொல்றான், அல்லாஹ் அக்பர் சொல்றான். இது ஒரு வாட்டி கிடையாது, அல்லாஹ் அக்பர் சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த ஹதீஸ் அறிவியுடைய அதே அறிவிப்பாளர் சஹாபி சொல்லுவாங்க, எங்களுடைய கண்ணில இருந்து மறையிற வரைக்கும் அவங்க இந்த தடியை ஊண்டி போட்டு நடந்துகிட்டே போனாங்க. அந்த வாயில அல்லாஹ்வை சொல்லிக்கிட்டே போனாங்க. அவங்க இந்த விஷயத்தை கேட்டு அவ்வளவு சந்தோஷத்தின் உச்சத்தை அடைஞ்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இதுல எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு கோபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்தாலும் சரி, எந்த விஷயத்தை செய்தால் நமக்கு சுவனம் கிடைக்காதோ, எந்த விஷயத்தை செய்தால் நிரந்தர நரகம் நபி சொல்லி கொடுத்திருக்காங்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்கானோ, அப்படிப்பட்ட ஷிர்கையை செய்தாலும் சரி, நம்ம மனம் வந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி கதறி அழுது மன்றாடி தௌபாக்கள் கேட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியது யாருமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி பேசும் பொழுது நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். சில சம்பவங்களை குறித்து சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு போரில சில கைதிகள் வருவாங்க. அந்த கைதியில ஆண்கள் பெண்களும் இருப்பாங்க. அதுல ஒரு பெண்மணி இருந்தாங்க. சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி, உங்களுக்கும் தெரிஞ்ச சம்பவங்களா இருக்கும். ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க தன்னுடைய குழந்தைய தொலைச்சிட்டாங்க. தன்னுடைய குழந்தை இல்லை, பார்க்கிற குழந்தையெல்லாம் தன் குழந்தை போல அவங்க தெரியுது. எல்லா குழந்தையும் பார்த்து அரவணிக்கிறாங்க, முத்தமிடுறாங்க, பார்க்கறாங்க. அப்படியே என் குழந்தை இல்ல தெரிஞ்சு அடுத்து கடந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களுடைய குழந்தை கிடைக்குது. அவங்க குழந்தைய தெரிஞ்ச உடனே நெஞ்சோடு நெஞ்சு அணைச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்து கொஞ்சி உறவாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இத சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நபியும் இருக்கிறாங்க. நபி சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த தாய் தன்னுடைய இந்த பிள்ளையை நெருப்புல வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னாங்க, கண்டிப்பா கிடந்தா போதுறேன், இந்த தாய் இந்த பிள்ளையை நெருப்புல ஒரு காலம் வீச மாட்டார். அப்ப நபி சொன்னாங்க, இந்த தாய் இந்த பிள்ளையின் மீது வைத்திருக்கிற அன்பை விட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இது சில மக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70 தாயுடைய பாசங்களை கொண்டவன். நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70 தாயுடைய பாசங்கள் கொண்டவன் சொல்றது அல்லாஹ்வுடைய கருணையை நாம சுருக்கிறது சொன்னோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள் விசாலமானது. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு விசாலமானது! சுப்ஹானல்லாஹ். மறுமையோட விஷயத்தை எண்ணி பார்க்கிறோம் அப்படின்னா, மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும், நரகவாசிகளுக்கு நரகத்தை போட்டுருவான். பிறகு நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள், நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணுவான். என்ன பண்ணுவான்? மலக்குமார்களுக்கு வாய்ப்பு கொடுப்பான். மலக்குமார்களே, சிபாரிசு பண்ணுங்க, உங்க சிபாரிசு மூலமாக நரகத்துல வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மக்களை சொர்க்கத்தை கொடுக்கிறேன். மலக்குமார்கள் சிபாரிசு பண்ணுவாங்க. அவங்களுடைய சிபாரிசு மூலமாக சில நரகவாசிகள் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
அதே போல பிறகு நபிமார்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். நபிமார்கள் சிபாரிசு பண்ணுவாங்க. நபிமார்களின் சிபாரிசுக்கு பகிரமாக சில மக்கள் நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். இப்படி முஃமின்கள் யார் உலகத்துல உண்மையான ஈமானிய நம்பிக்கை கொள்கையோடு வாழ்ந்து வாழ்ந்திருப்பார்களோ அத்தகைய முஃமின்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுப்பான். நீங்க சிபாரிசு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எந்த நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச முவஹிதா நபர்கள் யாரு இப்ப நரகத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக பரிந்து பேசுங்க. உங்களை உங்க சிபாரிசை கொண்டு அவங்க சொர்க்கத்தை கொடுக்க. அதே போல சிபாரிசு செய்யப்படும் அந்த நரகவாசிகள் சொர்க்கத்துக்கு வருவாங்க. இல்ல அப்ப பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக நபி சொல்லுவாங்க. நபி சொல்லி கொடுத்த அல்லாஹ் பிறகு சொல்லுவான், ஷஃபாஅத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் சிபாரிசு செய்து முடிச்சிட்டாங்க. வஷஃபஅன் நபியூன், நபிமார்களும் சிபாரிசு பண்ணி முடிச்சிட்டாங்க. வஷஃபஅல் முஃமினூன், அதே போல முஃமின்களும் சிபாரிசு பண்ணி முடிச்சிட்டாங்க. வலம் யப்க இல்லா அர்ஹமுர் ராஹிமீன், பிறகு அந்த அர்ஹமுர் ராஹிமீன் ஆன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு மட்டுமே இந்த விஷயம் இருக்குது. இந்த நரகவாசிகளை சொர்க்கத்துக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் முடிஞ்சிருச்சு. இனி அந்த அர்ஹமுர் ராஹிமீன் ஆன அந்த கருணை கடவுளாக பார்க்கப்படுகின்ற அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனசு வைத்தாலே ஒழிய எந்த நரகவாசியும் இனி சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அதே ஹதீஸ் வரக்கூடிய விஷயம் தான். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? தன்னுடைய கையை நரகத்தை விடுவான். தன்னுடைய கையை நரகத்துல விடுவான். ஒரு கைப்பிடி மக்கள் எடுப்பான். எந்த அளவுக்கு விசாலமா இருக்கும், எத்தனை மக்கள் எடுக்கப்படுவாங்க, இது எல்லாமே தெரியாது. அது அல்லாஹ் நன்கறிந்தவர். என்ன சொல்லப்படுது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கையை நரகத்துல விடுவான். ஒரு கைப்பிடி மக்கள் எடுப்பான். அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? அதே ஹதீஸ் சொல்லப்பட்ட விஷயம் தான். லம் யஅமலு கைரன் கத், வாழ்க்கையில ஒரு நல்ல அமலும் பண்ணிருக்க மாட்டாங்க. நல்லதுன்னு சொல்லக்கூடிய எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த நபர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து எடுப்பான். என்ன கண்டிஷனா இருக்கணும்? வாழ்க்கையில ஷிர்க் இல்லாம இருந்திருக்கணும். அந்த அல்லாஹ்வுடைய ஓரிரை கொள்கை, ஏகத்துவ கொள்கையோடு வாழ்ந்திருக்கணும். அந்த தௌஹீதிய வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்த எல்லா நபர்கள் இறுதியில் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? தன்னுடைய கைகளை விட்டு ஒரு கைப்படி மக்களை எடுப்பான். அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? அதே ஹதீஸ்ல இருக்குது, எப்படி நிலக்கரி அடுப்பு கறி இருக்குல்ல அந்த அளவுக்கு ரொம்ப கருமை அடைஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இந்த நபர்களை நஹருல் ஹயாத்ல குளிப்பாட்டுங்க. நஹருல் ஹயாத் சொல்லக்கூடிய ஒரு நதியில அல்லாஹ் முக்கி எடுப்பான். அதாவது அந்த மக்கள் முக்கி எடுக்கப்படுவாங்க. எப்படி எந்த பாவங்கள் செய்யாத ஒரு சொர்க்கவாசியுடைய அழகு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த கருமையான நிறங்கள் அழகாக மாறிடும். அந்த எப்படி அடுப்பு கறி போல காட்சி பெற்று இருந்தாங்களோ அந்த விஷயம் அப்படியே மாறும், நல்லபடியா மாறுவாங்க. அல்லாஹ் சொல்றதுக்கு அனுப்புவான். இது அல்லாஹ்வுடைய அருள் சம்பந்தமான விசாலமான செய்திகள். எந்த அளவுக்கு அல்லாஹ் அருள் புரிவானோ நபி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அருள்கள் விசாலமாகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு இந்த மறுமை நாள்ல ஷைத்தான் இருக்கானே, அந்த ஷைத்தானும் கூட ஒரு கட்டத்துல யோசிப்பானா, அல்லாஹ் இன்னைக்கு என்னையும் மன்னிச்சிருவான், அல்லாஹ் இன்னைக்கு என்னையும் மன்னிச்சிருவான்ற அளவுக்கு ஷைத்தான் யோசிப்பான்ற மாதிரி நபி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருள் எந்த அளவுக்கு விசாலமானவருக்கு தெரியாது. அன்பார்ந்தவர்களே, இறுதியாக ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லி முடிச்சுக்க விரும்புவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தை படைக்கும் பொழுது 100 விதமாக படைத்தான், 100 பங்குகளாக படைத்தான். அந்த 100 பங்குல ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கான். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அருள் மிகுந்த சம்பவங்கள் எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த 100 பங்குகளால் ஈர்க்கப்பட்ட ரஹ்மத்துகளில் கடைசி ஒரு பங்காக தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு நபி சொல்லுவாங்க, மனிதர்கள் நீங்க உங்களுக்குள்ள செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள், ஜின்கள் அவங்களுக்குள்ள பகிரக்கூடிய அந்த அருள்களா இருக்கட்டும், ஏன் இந்த விலங்குகள் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சில அருள் மிகுந்த விஷயங்களா இருக்கு, இயக்கங்களா இருக்கட்டும், ஏன் நபி சொல்லி கொடுத்தாங்க, சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குல்ல அந்த பூச்சிகள் அவைகளுக்குள் அவங்க பரிமாறிக்கக்கூடிய அருள்களா இருக்கட்டும், இது எல்லாமே அல்லாஹ் உலகத்தில் இறக்கிய அந்த ஒரு பங்கு ரஹமத்துடைய சில சிதறல்கள் தான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம அந்த வார்த்தைகளை ஜோடிச்சு பேசணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கள் சொல்லுவாங்கல்ல, 70 தாயுடைய கருணை குணம் கொண்ட அல்லாஹ்வா இருப்பான். இப்ப 70 தாய் கிடையாது, 70,000 கிடையாது,
70 லட்சமும் கிடையாது, 70 கோடியும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்புல இருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்புல இருந்து மறுமை நாள் வரைக்கும் எத்துணை தாய்மார்கள் வருவார்களோ எல்லா தாய்மார்களின் தாய் பாசமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த 100 ரஹமத்துகளில் ஒரு ரஹமத்துகளை கொடுத்திருக்கானே, அந்த ஒரு ரஹமத்துகளின் சில சுடர்கள் தான் தவிர அல்லாஹ்வுடைய அருள் நம்ம இந்த அளவுக்கு சுருக்கிடவும் முடியாது அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள் ரொம்ப விசாலமானது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அல்லாஹ்வுடைய உண்மையான பாசம், அல்லாஹ்வுடைய உண்மையான நேசம் மனசுல பதிவு வச்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த பாசத்தை அடைவதற்காக அல்லாஹ் நமக்கு என்ன செய்ய சொல்லி கட்டளையிடுறானோ எல்லாத்தையுமே சந்தோஷமாக மனமோது செய்யறதுக்கு நம்முடைய மனசு நாடும். சந்தோஷமாக நல்ல நிம்மதியாக அனுபவித்து நேசித்து அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எப்ப அல்லாஹ்வுடைய அருள்கள் மீது நம்பிக்கை அதிகமாகும் பொழுது. சுப்ஹானல்லாஹ். நபி நமக்கு கடைசியா சொல்லி கொடுத்த விஷயங்களும் என்ன? துஆக்கள் அதிகமா கேளுங்க. துஆக்களில் நம்ம காட்டக்கூடிய ஈடுபாடுகள் ரொம்ப பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில கொடுக்கும். அதனாலேயே துஆக்களோடு இணைந்திருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் முஸ்லிம்களை சொல்லி கொடுப்பான். நபி நமக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க, துஆக்களை உங்க ஆயுதமா எடுத்துக் கொள்ளுங்க. நபி சொல்லி கொடுத்தாங்க, நீங்க துஆக்கள் கேட்கும் பொழுது எந்த விஷயங்களுக்காக துஆக்கள் கேட்பீங்களோ அதுல மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய அருளை வேண்டிய வண்ணம் துஆ கேளுங்க. நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு, அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை நான் நாடுகிறேன், உன்னுடைய ரஹமத்தை பெற நான் விரும்புகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், ஒரு கண் இமைக்கும் இந்த நொடி பொழுதும் சரி என்னை என்னுடைய நஃப்ஸ் உள்ளத்தின் கட்டுப்பாட்டுக்கே கொண்டு போயிடாதே யா அல்லாஹ். ஏன்? அஸ்லிஹ்லி ஷஅனி குல்ல, என்னுடைய எல்லா காரியங்களையும் நீயே சீர்படுத்து ரஹ்மானே. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹ் உன்னை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாது, இத்தனை விஷயங்களை செய்யக்கூடிய சக்தி பெற்ற ஒரே இறைவன் நீ மட்டும்தான் யா அல்லாஹ். இப்படிப்பட்ட துஆக்கள் அதிகமாக கேட்கணும். இந்த துஆக்களோடு அதிகமா இணைஞ்சிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய கருணைகளால் சூழ்ந்த வாழ்க்கையாக, அல்லாஹ்வுடைய கருணைகளால் நிரம்பிய வாழ்க்கையாக இம்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை சீண்டாத, நரக வாசத்தை மோராமல் நேரடியாக முதல் கட்ட கருணையில் அல்லாஹ் தஆலா நம்மை சுவனத்தில் நுழையக்கூடிய மக்கள் ஆக்கிடுவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழச் செய்வானோ முஸ்லிமாக முஃமினாக வாழச் செய்வான்.